சொன்னேன் நிசீமா, மோகினியை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இது நாள் வரைக்கும் என்னை யாரும் எதிர்க்காம தான் இருந்தாங்க, புரியுதா? அப்புறம் அகோரி சொன்ன ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. இந்த ஆயுதத்தால ஏதாவது சூன்யக்காரிய நீ தொட்டன்னா அவ பஸ்பம் ஆயிடுவா. ஆனா ஏதாவது சூன்யக்காரியோட ரத்தம் இது மேல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. தீமைதான் ஜெயிக்கும் சீமா. இப்ப இந்த பரத்வாஜ் குடும்பத்துல தீமைதான் ஜெயிச்சிருக்கு சீமா. இப்ப பிரேம், ரோஹிணி, சித்தார்த், அப்புறம் அஞ்சலி, இவங்க யாரையும் என் சூன்ய தந்திரத்தால காப்பாற்ற முடியாது. இப்ப இந்த கத்திலேயே ரத்தம் பற்றுச்சு, அதனால உன் குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நீ தோத்து போயிட்ட சீமா, என்கிட்ட தோத்து போயிட்ட. நீ ஜெயிச்சாலும் தோத்துட்ட. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो. ஆனா ஒரு விஷயத்தை நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கத்தியில சூனியக்காரியுடைய ரத்தம் படவே கூடாது. அப்படி பட்டுட்டா யாருக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இப்ப பிரேம், ரோஹிணி, சித்தார்த், அப்புறம் அஞ்சலி, யாரையும் என் சூன்ய தந்திரத்தால காப்பாற்ற முடியாது. இல்ல, இப்படி நடந்திருக்க கூடாது. என்னோட பிரேம், அஞ்சலி, ரோகிணி, சித்தார்த் இவங்க யாரும் என்னை விட்டு போகவே கூடாது. நான் அவங்களை எப்படி மறுபடியும் மீட்டு கொண்டு வருவேன்? அவங்களை மீட்டு கொண்டு வர மந்திரம் எல்லாம் மோகினிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவ இல்ல இல்ல, இப்படி நடக்கக்கூடாது. மோகினி, மோகினி எழுந்துரு, எழுந்துரு மோகினி, தயவு செஞ்சு எழுந்துரு. என் குடும்பத்து ஆளுங்களை தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துட்டு போ மோகினி. மோகினி, அது 2 பேருமே செத்து போயிட்டாங்க.